வணக்கம். பக்தியோட நேயர்களுக்கு வணக்கம். இப்ப நம்ம வீட்டுல சிலைகள் வழிபாடுகள் நான் வைக்க கூடாதுன்னு நிறைய பேர்கிட்ட சொல்லி இருப்பேன். சிலைகள்னா கடவுள் சிலையை வைத்து வழிபடாதீங்க அப்படிங்கிறது. ஏன்னா அது குரு காரகத்துவம் அதிகமா இருந்துச்சுன்னா கோயில் பக்கம், அதாவது கோயில் நிழல் விழும் இடத்து பக்கத்துல கூட வீடு இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவோம். அப்ப நம்ம வீட்லயே கோயிலாக மாற்றி அதை நீங்க வழிபாடு பண்ணும்போது அந்த வீட்டுல மனிதர்களுடைய ரியாலிட்டியான வாழ்க்கையை வாழ முடியாது. அதனால நம்ம வீட்டை கோயிலாக மாற்றாமல் சாதாரண ஒரு எளிமையான ஒரு குடும்ப வாழ்க்கை நடத்துற மாதிரி குடும்பத்தை வச்சுக்கோங்க. அதுதான் முக்கியம். ஆனால் இந்த சிலை வழிபாடுகள் வீட்டுல அதிகமா எடுக்காதீங்க சொல்லும் போது, காமதேனு பசுவை நீங்க வழிபாடுக்கு எடுக்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக எடுக்கலாம். ஏன்னா காமதேனு பசு நம்ம ஆதி காலத்தில் என்னன்னா ஒவ்வொரு வீட்டுக்கும் தொழுவான்னு ஒண்ணு இருக்கும். அந்த தொழுவத்தில் பசுமாட்டு ஒண்ணு வச்சிருப்போம். அந்த பசுமாட்டு பூஜைகள் எல்லாமே நடந்துகிட்டே இருக்கும். வெள்ளிக்கிழமான அந்த தொழுவத்தை கிளீன் பண்ணி பூஜை புனஸ்காரம் பண்ணி சாம்பிராணி புகை காமிச்சு அந்த தொழுவத்தை ரொம்ப மங்களகரமா மாத்தி அதுக்கப்புறம் தான் வீட்டு சமையலுக்கு போவோம். அந்த மாதிரி வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை எல்லாம் மாடை ரொம்ப பேணுதல் ரொம்ப விசேஷமாக இருந்தது. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அந்த மாடை நம்ம பொருளாதார நிலைக்கு கொண்டு வந்துட்டோம். நம்மளுடைய வருமானத்துக்குள்ள மாடாக மாற்றியதன் விளைவாக அந்த மாட்டை கவனிக்கிறதுக்காக அதோடைய பண ஈர்ப்பை மட்டும்தான் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்ப நிறைய மாடுகள் ரோட்ல அனாதையாக தனியாக இருக்குது. இந்த மாட்டினுடைய சாபம் ரொம்ப பெரிய சோகத்தை உங்க வீட்டுல ஏற்படுத்தும். அதாவது கல்யாணம் முடிஞ்சவங்க சரியான வாழ்க்கை, திருமண வாழ்க்கை வாழ முடியாது. மாட்டை ஒரு சரியா பராமரிப்பாக உங்களுக்கு ஒரு இடம் கொடுக்க வழி இல்லைன்னா உங்க வீட்டில் இருக்கிற உங்களுடைய வாரிசுகள் சரியான ஒரு பராமரிப்புலயோ சரியாக வாழும் திறன் இல்லாதவர்களாக இருப்பாங்க. இதனால இந்த மாடை நீங்க பராமரிக்கிறது ரொம்ப கவனமா பராமரிங்க. இந்த மாட்டினுடைய பாவம் தோஷங்கள் ரொம்ப உங்களுடைய வம்சத்தை தாய் தோஷம் மாதிரி, தாயின் மேல் தாய் உங்களை சபிக்கிற மாதிரி தன்மைக்குள்ளதாக மாறிவிடும். அது சந்திரன் ராகு, சந்திரன் கேது, மனநிலை பாதிப்புகள் இதெல்லாம் ஏற்படும். அப்புறம் பெருமாளுடைய முழு எதுவுமே உங்களுக்கு கிடைக்காது. அது பெருமாளுடைய முழு அங்கீகாரம் கிடைக்காதுன்னா நரம்பு ப்ராப்ளம் அதெல்லாமே உங்களுக்கு வந்துடும். ஏன்னா மாட்டை நீங்க பண ரீதியாக, அது பசு மாட்டை ரொம்ப கொடுமையாக, அதாவது பாலுக்காக அதை பாலை மட்டும் கறந்து ரோட்ல விட்டுருந்தாங்க. அது எந்த மண்ணை திங்குது எதை திங்குதுன்னு தெரியாம அதோடைய சாபத்துல நிறைய வாங்கிக்கிட்டு இருக்கீங்க. அதனுடைய வாங்குது ஏன் பெருமாளுடைய இது உங்களுக்கு அதனால உங்களுக்கு போக போகுதுன்னா, பெருமாள் தான் மாட்டுக்கு மாட்டை வைத்து, அதாவது அது வெண்ணெய் பால் நெய் எல்லாமே பெருமாள் ரொம்ப பிடிச்ச பதார்த்தம். மாடு, அதாவது பெருமாள் தன்னுடைய அம்மா கிட்ட வெளியே வந்தோடனே அது தோஷ நிவாரணமாக யார்கிட்ட இருப்பான்னா மாட்டை மேய்த்து மாடுடன் தான் பயணிப்பார். அப்பதான் அவர் தாய்க்கு நிகரான அங்க ஒரு இது கிடைக்கும் அவருக்கு. அந்த தோஷத்தை அவர் நிவர்த்தி பண்ணி இருக்கிறாரு. இந்த இடம் என்னன்னா இந்த மாட்டை துன்புறுத்துதல், மாட்டை கவனிப்பாரற்று நீங்க ரோட்ல போடுறது, இதெல்லாம் உங்க குடும்பத்தை தாய்மை இழப்பு, தாய்மையுடைய வழிகள் நிறைய வர வாய்ப்புகள் இருக்கு. அதனால மாட்டை பேணுதல் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சரி, இந்த மாடு நம்ம இந்த காலத்துல எனக்கு வைக்கிறதுக்கு தொழுவும் கிடையாது இருக்க, அதனால அதுக்கு பூஜை புனஸ்காரம் பண்ண முடியலையே அப்படிங்கறது சொன்னவங்களுக்கு காமதேனு பசுன்னு ஒண்ணு வாங்கிக்கோங்க. அது கடைகள்ல கிடைக்கும். அந்த காமதேனு பசுவை வாங்கி உங்க வீட்டில் வைத்து பூஜை பண்ணுவது மிக சிறப்பாக இருக்கும். அது வெள்ளிக்கிழமை ஆனோன்னா அதை குளிப்பாட்டி சாம்பிராணி புகை காமிச்சு ஊதுவத்தி எல்லாம் காமிச்சிட்டு அப்புறம் கற்பூரம் காமிச்சிட்டு அதுக்கு நைவேத்தியம் வச்சீங்கன்னா ரொம்ப விசேஷமாக இருக்கும். அந்த காமதேனு பசு அது சிலை வழிபாடாக எடுத்துற ஒண்ணும் தவறு கிடையாது. ஏன்னா நம்ம பசுவை வைக்க முடியாத இடத்தில் இருப்பதினால் நம்ம வீட்டுல ஒரு தாம்பூலத்தை எடுத்துக்கோங்க. அந்த தாம்பூலத்தில் வைக்கோல் நிரப்பிடுங்க. அதுல வைக்கோல் அது நெல்மணிகளை தூவிட்டு அது மேல காமதேனு பசுவை வச்சிருங்க. காமதேனு பசு காமதேசு பசு அண்ட் அதோடைய குழந்தை ரெண்டும் இருக்கணும். காமதேனு பசுவும் அது குழந்தை இருந்தா நந்தினி, அது குழந்தை பேர் நந்தினி. இந்த ரெண்டும் சேர்ந்து இருந்த ஒரு பசுமாடு வழிபாடு சிறப்பாக இருக்கும். நீங்க வெறும் காமதேனு பசு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெக்கை உள்ள ஒரு மனித பெண் முகத்தை கொண்டு வச்ச பசுவை வழிபடுறதை விட காமதேனு தன் குட்டியுடன் இருக்கும் பசுவை வழிபடுவது மிக சிறப்பாக இருக்கும். ஏன் நீங்க அந்த தனித்து இருக்கிறது வழிபாடு பண்ணக்கூடாது, குட்டி இல்லாத பசுவை ஏன் வழிபாடு பண்ணக்கூடாதுன்னா, நந்தினி தன் தாயிடம் இருக்கும் வரைக்கும் அவள் சாபத்தை பெறாமல் இருந்தாள். அப்போ நந்தினிங்கிறது குட்டி பசு. அந்த குட்டி பசு தன் தாயிடம் இருக்க வரைக்கும் சாபங்கள் பெறாமல் இருந்தாள். வேலிக்காக காமதேனு பசு ஒரு இடத்துக்கு போயிருச்சு.
அப்ப நந்தினி மட்டும் தனியா இருக்கிறா. அப்போ கீழே வந்து பூமியில வந்து பஞ்சம் பசி அதெல்லாம் இருக்குது. அப்ப ஒரு முனிவர் வந்து இந்திரன்கிட்ட வந்து காமதேனு பசுவை கொஞ்சம் அனுப்பி வைக்க முடியுமா, நாங்க வந்து வேலி வைக்கணும், வேலி இது பண்ணணும், அப்ப பசுடைய இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்ப இந்திரன் சொல்றாரு, காமதேனு பசு வந்து இன்னொரு வேலிக்கு போயிடுச்சு, அவளுடைய மகள் நந்தினி இருக்கிறா, அதை அனுப்பி வைக்கிறோம்னு சொல்லிட்டு அந்த மகளை அனுப்பி வைக்கிறாங்க. அந்த மகள் வந்து கீழே போக பயந்து அந்த பூலோகம் மனிதர்கள் எல்லாம் அரக்கர்கள் ரொம்ப கெட்டவங்க அப்படி சொல்லிட்டு மனிதர்களை தவறாக புரிந்து கொண்டு மனிதர்களுக்காக நான் இதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்து போக மாட்டேன் மறுப்பா. அப்பம்போது முனிவருக்கு ரொம்ப கோபம் வந்துடும். எங்க வந்து தவறுகள் எங்க வந்து கெட்டது நடக்குதோ அங்க நீ வந்து ஆசீர்வாதம் பண்ணி அதை கிளியர் பண்றதுதான் வேலை. அதுக்குள்ள நீ வரமாட்டேன்னா நீ வந்து இந்த இடத்துல பூலோகத்துக்கு வந்து நீ நதியா பாய் எல்லா பக்கம், ஏன்னா நேந்திர நதியாக பாய் எல்லா பக்கம் போய் சுத்தம் பண்ணிட்டு வா, எல்லா அழுக்குகளையும் நீ தொடச்சிட்டு வா அப்படி சொல்லிட்டு நேந்திர நதியாக அவர் இது மாறி நந்தினி வந்துருவா பூலோகத்துக்கு. அப்போ வந்து அவருக்கு அப்பதான் தப்பு கொணருது, ஆமா நம்ம வந்து புனித ஆத்மா, நம்ம இந்த உலகத்தில் உள்ளவங்களை எல்லாம் இது பண்ணி பியூரிட்டி ரொம்ப பரிசுத்தமாக்கி கொண்டு வர நம்ம அந்த இடத்துல இருக்கோம், நம்ம இப்படி பேசியிருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்கிறா. சாப விமோச்சனமாக அவர் என்ன சொல்வார், பார்வதி தேவி அங்க லிங்க வடிவம் எடுக்கும் போது உனக்கு சாப விமோச்சனம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல அந்த பார்வதி தேவி லிங்க வடிவம் எடுத்து வருவாங்க. அப்படி ஒரு கதை இருக்கு. அப்போ பசு நந்தினியாக இருக்கும் போது அவ வந்து நிறைய சாபங்கள் தனித்து தன் அம்மா வித்து தனித்து இருக்கும் போது அறியாமையில் நிறைய சாபங்கள் வாங்கி கொள்கிறாள். அதுக்கப்புறம் அவ வந்து தன்னை ரெக்கவர் பண்ணி நதியாக மாறி தன்னை வந்து புனிதப்படுத்திக்கிறாள். அதனால நம்ம தனித்து இருக்கும் பசு காமதேனு பசு வழிபாடு வந்து எடுத்தால் சாபம் பெற்ற நந்தினி வெளியே இருக்கான்னு அர்த்தம். அதனால நம்ம வந்து எப்பவுமே தனித்து இருக்கும் பசு வழிபாடை விட கன்றுடன் இருக்க பசு வழிபாடு, அதாவது காமதேனு பசு வந்து கன்றுடன் இருக்கிற வழிபாடு வந்து மிக சிறப்பாக இருக்கும். அதனால நீங்க காமதேனு பசு வழிபாடுனா பசுவும் கன்றுமாக இருக்க வேண்டும். பசு வந்து சுரபி, அந்த காமதேனு பசு வந்து சுரபி. அது வந்து என்னன்னா ஏன் அது சுரபிங்கும் போது ஒரு காமதேனு பசு சிலை வந்து எப்படி இருக்கணும்னா பசுடைய மடுவை வந்து கன்றுக்குட்டி வந்து வாய் வைக்கிற மாதிரி இருக்கணும். அந்த பசு வந்து உங்களை நோக்கின மாதிரி இருக்கணும். அப்படி நோக்கும் போது அந்த பசு வந்து உங்களை நோக்கி இருக்கும் போது உங்களுக்கு முழு பவர், அதாவது உங்களுக்கு முழு ஆசீர்வாதம் கிடைக்கிற மாதிரி இருக்கும். பசு வந்து கன்றுக்குட்டியை பார்த்தது போல் இருந்துச்சுன்னா அது கருணை ஃபுல்லா கன்றுக்குட்டிக்கு போய்விடும், உங்களுக்கு அந்த இது கிடைக்காது. அதனால பசு வந்து எப்போதும் கன்றுக்குட்டி பால் குடிக்கும் போது தன்னுடைய சுரபிகள் எல்லாம் நல்லா சுரக்க செய்யுமா, தன் கருணை எல்லாமே சுரந்து வெளியே வரும். அந்த சமயத்தில் அதோடைய பார்வை உங்க மேல படும்போது உங்களுக்கு மிகப்பெரிய பிளெஸிங்ஸாக மாறும். அந்த பிளெஸிங்ஸ் வந்து உங்களுக்கு சிறப்படைய செய்யும். அதனால காமதேனு பசு வாங்கும் போது அதனுடைய பார்வை வந்து நம்ம நந்தினி பசுவை வந்து பாக்குற நந்தினியுடைய கன்றுக்குட்டி, நந்தினி கன்றுக்குட்டியை பாக்குற மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து உங்கள் மேல் கவனம் இல்லாமல் இருக்கும். அந்த பசு அது வந்து உங்களுக்கு முழு ஆசீர்வாதமாக அமையாது. ஆனா வாங்கும் போது அது உங்களை நோக்கி, தாய் பசு வந்து உங்களை நோக்கி முகம் பாக்குற மாதிரி இருக்கணும். அதே போல் கன்றுக்குட்டி அந்த மடுவில் வாய் வைத்தது போல் இருக்கணும். அப்பொழுதுதான் அனைத்தும் பிளெஸிங்ஸாக முழுமையாக இருக்கும். இந்த வழிபாடுகள் வந்து நீங்க வெள்ளி செவ்வாயே அதுக்கு அபிஷேகங்கள் தேன் பால் வச்சு அபிஷேகம் பண்ணிட்டு அதை நல்லா ஒரு பித்தாளை தாம்பூலத்தில் வைக்கோல் வச்சுக்கோங்க, இல்லாட்ட நெல்மணிகள் வச்சுக்கோங்க. அந்த நெல்மணியில் அந்த அபிஷேகம் பண்ண அந்த காமதேனு பசுவை வந்து வச்சிருங்க. வச்சுட்டு அதுக்கு வந்து நல்ல சாம்பிராணி புகைகள் நிறைய காமிக்கணும். அதுக்கப்புறம் பத்தி ஊதுவத்தி நிறைய வைக்கணும். அதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமங்கள் நிறைய அது வால் பகுதியிலிருந்து 4 கால்களையும் வைக்கணும். 4 கால்களும் 4 வேதங்களுக்குரியதாக இருக்கிறது. அறம்பொருள் இன்பம் வீடு அந்த 4மே 4 கால்கள் சொல்வதாக இருக்கிற 4 கால்களுக்கும் மஞ்சள் குங்குமம் வைக்கணும். நெற்றி பொட்டில் வைக்கணும், கொம்பில் வைக்கணும், அந்த முதுகு திமிழில் வைக்கணும். இதெல்லாம் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அப்புறம் தீபாராதனை காட்டுறது, நெய்வேத்தியம் வைக்கிறது, பாலும் தேனும் நெய்வேத்தியமாக கலந்து வைக்கிறது ரொம்ப விசேஷமாக இருக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் முடிச்சுட்டு ரொம்ப பூஜைகள் நல்ல பவரா எடுத்துக்கோங்க. இது அதாவது வைக்கோல் வைத்து வைக்கிறது வந்து பௌர்ணமி மாதத்தில் பண்ணுவது மிக சிறப்பாக இருக்கும். இந்த பௌர்ணமி மாதத்தில் பண்ண வைக்கோல் வைத்து பண்ண இதை வந்து உங்க வீட்டு முன்னால உங்களை அந்த வெள்ளிக்கிழமை வந்து கற்பூரத்தை எடுத்து உங்களை தலையை சுத்திட்டு அந்த வைக்கோல் மேல் வைத்து எடுத்தீங்கன்னா உங்க வீட்டில் உள்ள கந்திஷ்டி எல்லாமே
பறந்து போய்விடும். இந்த மாதிரி காமதேனு பசு வழிபாடு வந்து ரொம்ப எளிமையான வழிபாடு. ஆனா அது வந்து நல்ல மணக்க, நல்ல ஊதுவத்தி புகையுடன் மனம் வரணும். அப்பதான் அது வந்து, ஏன்னா புகைத்தன்மை, அந்த காற்றுத்தன்மை வந்து காமதேனு பசுக்கும் சரி, நம்மளுடைய கிருஷ்ண பரமாத்மாவுக்கும் சரி காற்றுத்தன்மை வந்து ரொம்ப பிடிக்கும். புல்லாங்குழலில் இருந்து எல்லாமே காற்றுத்தன்மைக்குரியவர். அதனால் அந்த தன்மையான ஊதுவத்தி, கம்ப்யூட்டர் சாம்பிராணியோ இல்லாட்டா உங்களுடைய சாம்பிராணி எந்த சாம்பிராணி போடுறீங்களோ போடுங்க. நறுமணங்கள் மிகுந்து வர போட்டு அப்புறம் நைவேத்தியம் வச்சீங்கன்னா ரொம்ப சிறப்பான பலனை கொடுக்கும். நன்றி, வணக்கம்.